தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் 7வது பாடல். முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்துப் பாடல். துதிக்கின்ற தூய உள்ளம் தர வேண்டும், துதிப்பாடும் மனம் வேண்டும். மதிக்கின்ற மனப்பாங்கும் மன்னிக்கும் மனவளமும் தர வேண்டும். கொதிக்கின்ற சினமாற்றும் குணம் வேண்டும், குறை சொல்லா நா வேண்டும். உதிக்கின்ற நல்லெண்ணம் ஒப்புரவும் உயர்வாழ்வும் தர வேண்டுமே. தொடர்வது அம்மானை பருவத்தின் 7வது பாடல். முத்தம் அழுத்திய அம்மனை கைமலர் முளரி மனம் கமழ, மொய்க்குழல் வண்டனின் மைவிழி வண்டின் முயங்கி மயங்கியிட, கொத்து மணித்திரளில் செய்யும் அம்மனை குயிலில் மிழற்றிய நின் குழலின் இசைக்கு உருகி பனி தூங்கு குறுந்துளி சிந்தியிட, வித்துரு மத்தில் இழைத்தவும் நின் கை விரல் பவழத் தளிரின் விளைத்தரும் ஒள்வொளி திருடப் போவதும் மீள்வதுமாய் திரிய, அத்தன் மனத்து எழுதிய உயிர் ஓவியம் ஆடுக அம்மனையே. அழகு தழைந்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. அன்னையே, நீ வாசம் வீசும் தாமரை மலர் போன்ற கைகளால் முத்துக்கள் வைத்து அழுத்தி செய்யப்பட்ட அம்மானை காய்களை எடுத்தறிய, நின் கூந்தலில் சூடியுள்ள வாச மலர்களில் மொய்க்கும் வண்டினங்கள் உன்னுடைய கண்களாகிய கருவண்டுகளைக் கண்டு மயங்கும். மாணிக்க மணிகளை சேர்த்து செய்த அம்மானை காய்கள் குயிலிசை போல பாடும் குழலிசையாம் நின் குரல் இசை கேட்டு உருகி குளிர்ந்த நீர்த்துளிகளை சிந்தும். பவழத்தால் பண்ணிய அம்மானை காய்கள் பவழத் தளிர் போலும் நின் கை விரல்களின் செந்நிற ஒளியை திருடிக் கொண்டு போக நினைப்பது போல போவதும் வருவதுமாய் இருக்கும். எம் இறைவனாகிய சிவப்பரம்பொருளின் மனத்திரையில் எழுதப்பட்ட உயிர் ஓவியம் ஆனவளே, ஆடுக அம்மானை. அழகு மிக உடைய மங்கள நாயகி மனோன்மணி உமையே, ஆடுக அம்மானையே. முத்தாலும் மணிக்கொத்தாலும் பவழத்துண்டாலும் அம்மானை காய்களை எடுத்தெறிந்து அன்னை விளையாட கூந்தலில் மொய்க்கும் வண்டுகள் கருவண்டு கண்களைக் கண்டு மயங்கும். மாணிக்க மணிகளாலான அம்மானை அன்னை குரலுக்கு இளகி குளிர்நீர் சிந்தும். பவழத் துண்டுகளால் ஆன அம்மானை அன்னை கைகளின் செந்நிறத்தை கவரவரும் என்கின்ற கற்பனை நயம் கவிதையின் பொருள் இங்கே அதிசயிக்கத்தக்கது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். கைமலர் முளரி கையான தாமரை மலர், மொய்குழல் தெரிந்த கூந்தல், கொத்து மணித்திரள் கொத்தான மாணிக்கத் தொகுதி, குயிலின் மிழற்றிய குயில் போல் பாடிய, வித்துருமம் பவழம். தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை நமது செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம். அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண், அம்மானை ஆடியருளே. முத்தம் அழுத்திய அம்மானை, முத்தம் அழுத்திய அம்மானை கைமலர் முளரி மனம் கமழ, கைமலர் முளரி மனம் கமழ, மொய்க்குழல் வண்டு நின் மைவிழி வண்டின் முயங்கி மயங்கிட, மொய்குழல் வண்டு நின் மை விழிவண்டின் முயங்கி மயங்கி இட, கொத்து மணித்திரளில் செய்யும் அம்மனை, கொத்து மணித்திரளில் செய்யும் அம்மனை குயிலின் மிழற்றிய, கொத்து மணித்திரளில் செய்யும் அம்மனை குயிலின் மிழற்றிய, நின் குழலின் இசைக்கு உருகி
நின் குழலின் இசைக்கு உருகி பனித்தூங்கு குறுந்துளி சிந்திட பனித்தூங்கு குறுந்துளி சிந்திட வித்திருமத்தில் இழைத்தவும் நின் கைவிரல் பவழத்தளிரின் விளைதரும் நின் கை விரல் பவழத்தளிரின் விளைதரும் ஒள்ளொளியை திருடப் போவதும் மீள்வதுமாய் தெரிய நின் விரல் பவழத்தளிரின் விளைதரும் ஒள்ளொளி திருடப் போவதும் மீள்வதுமாய் தெரிய அத்தன் மனத்தெழுதிய உயிரோவியம் ஆடுக அம்மானையே அத்தன் மனத்தெழுதிய உயிரோவியம் ஆடுக அம்மானையே அழகு தழைத்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மானையே அத்தன் மனத்தெழுதிய உயிரோவியம் ஆடுக அம்மானையே அழகு தழைத்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மானையே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்ற திருவிளையாடலாகும். பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றிற்கு தெற்கே அழகிய தாமரை மலர்களை கொண்ட தடாகம் ஒன்று இருந்தது. அக்குளத்தில் உள்ள மீன்களை பிடித்து உண்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு சமயம் மழையில்லாமல் போனதால் தடாகத்தில் இருந்த தண்ணீர் வற்றிவிட்டது. எனவே அத்தடாகத்தில் மீன்கள் இல்லாமல் போனது. இதனால் நாரை உணவில்லாமல் தவித்தது. எனவே அது காட்டினை நோக்கி புறப்பட்டது. அக்காட்டில் சிவனடியார்களான முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர். முனிவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் தடாகம் ஒன்று இருப்பதை நாரை கண்டது. அத்தடாகத்தை சுற்றிலும் படித்துறை அமைந்திருந்தது. அத்தடாகத்தை சுற்றிலும் மரங்கள் நிறைந்து இருந்தன. அத்தடாகத்தினை அச்சோ தீர்த்தம் என்று அழைப்பர். இதுவே தான் தங்குவதற்கு சிறந்த இடம் என்று எண்ணிய நாரை அங்கேயே தங்கியது. முனிவர்கள் அத்தீர்த்தத்தில் நீராடும் போது மீன்கள் அவர்களின் மீதும் அவர்கள் சடையின் மீதும் புரண்டன. அதனை கண்ட நாரை இம்முனிவர்களின் மேனியில் தவடும் இம்மீன்களை உணவாக கொள்ளுதல் கூடாது என்று எண்ணியது. தீர்த்தத்தில் நீராடிய முனிவர்களிடம் சத்தியன் என்ற முனிவர் மதுரையம்பதியின் பெருமைகளையும் சொக்கநாதரின் திருவிளையாடல்களையும் விரிவாக எடுத்து கூறினார். முனிவரின் விளக்கத்தை கேட்ட நாரைக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. சொக்கநாதரை வழிபடும் எண்ணம் அதிகரித்தது. எனவே அது மதுரையம்பதியை நோக்கி பறந்தது. மதுரையம்பதியை அடைந்த நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் அங்கையர்கண்ணி அம்மையையும் வழிபட்டது. இவ்வாறு 15 நாட்கள் வழிபாடு நடத்தியது. 16ஆம் நாள் நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடச் செல்லும் போது அங்கு மீன்கள் துள்ளுவதைக் கண்டது. உடனே அதற்கு மீனினை உண்ணும் ஆவல் உண்டானது. சொக்கநாதரிடம் கொண்ட அன்பினால் நாரை மீனினை உண்ணும் எண்ணம் நாரைக்கு மறந்தது. பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு சொக்கநாதரை வழிபட்டது. நாரையின் செயலினால் இறைவனுக்கு அதன் மீது கருணை ஏற்பட்டது. இதனால் நாரையின் முன்னால் சொக்கநாதர் தோன்றி, என் இனிய நாரையே, நீ வேண்டுவது யாது என்று வினவினார். அதற்கு நாரை, ஐயனே, இப்பிறவியை நீக்கி உன்னுடைய அடியவர்கள் வசிக்கும் சிவலோகத்தில் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும். என்னை போல பறவைகள் இத்தீர்த்தத்தில் உள்ள மீனினை உண்டால் அவர்களுக்கு பாவம் வந்து சேரும். ஆதலால் இப்பொற்றாமரை குளத்தில் மீன்கள் எக்காலத்தும் இல்லாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டது. இறைவனாரும் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். பின்னர் நாரை 4 தோள்களும் 3 கண்களும் கொண்ட சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்து நந்திகணங்களுள் ஒன்றானது. நாரைக்கு வரமளித்த நாள் முதல் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்கள் ஏதும் இல்லாமல் போயின. சுகுண பாண்டியன் சில காலம் ஆட்சி செய்து பின்னர் சிவப்பேறு பெற்றான். பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இறைவனை அடைய சிறந்த வழி என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும்.
நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். அம்மானை பருவத்தின் 7வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.